ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம். ஏற்கனவே நாம் பார்த்த 40ஆம் அதிகாரம் யோசேப்பு, எகிப்தின் ராஜா, பானபாத்திரக்காரன், சுயம்பாகி, சிறைச்சாலை தலைவன், தலையாரி ஆகியோர் என்ன செய்தார்கள், என்ன நடந்தது என்பதை பார்த்தோம். சிறைக்குள் நடக்கும் நிகழ்ச்சி, 3 கைதிகளின் கதைகள், சொப்பனம் என்ற ஒரு தலைப்பு, இவைகள்தான் 40ஆம் அதிகாரத்தின் முக்கிய செய்தி, முக்கிய தலைப்பு. அதே போல 41ஆம் அதிகாரத்திலும் சொப்பனம் மிக முக்கிய இடத்தை பிடிக்கிறது. சொப்பனம்தான் மைய திருப்பு முனையாய் இருக்கிறது. 40ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரித்து படித்தோம். யோசேப்பு காவலில் வைக்கப்பட்டதன் காரணம் என்ன? பகுதி 1. பகுதி 2, பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் செய்த குற்றங்கள் என்ன? பகுதி 3, சிறையில் சொப்பனங்களால் நடந்த நிகழ்வுகள் என்ன? பகுதி 4, பார்வோனின் ஜென்ம நாளில் நடந்த நிகழ்ச்சிகள் என்ன என்பதை பார்த்தோம். ஆக பகுதி 1 யோசேப்புக்கு 17 வயது இருந்த பொழுது அவன் விற்கப்பட்டான் அடிமையாக. பிறகு 13 வருடங்கள் அடிமையாய் இருந்தான். அதில் அவன் 12 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தான். 1 வருடம் போத்திபாருடைய வீட்டிலே வேலை செய்தான். மொத்தம் 13 வருடங்கள். 30 வயது வரும்பொழுது யோசேப்புக்கு என்ன நடந்தது என்பதை ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. பகுதி 2 பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் என்ன குற்றங்கள் செய்தனர் என்பதை பார்த்தோம். அவர்கள் ராஜாவுக்கு விரோதமாய் செய்த குற்றம், ராஜாவின் கோபத்திற்கு ஆளானார்கள். ஆகவே அவர்கள் காவலில் வைக்கப்பட்டார்கள். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். யோசேப்பினிடத்தில் அவர்கள் இருந்தார்கள். யோசேப்பு அவர்களுக்கு சேவை செய்தான். அவர்களுடைய முகங்களை பார்த்து விசாரித்து அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்தான். பகுதி 3, சிறையில் நடந்த சொப்பனங்களால் நிகழ்வுகள் என்ன என்பதை பார்த்தோம். பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனம் என்ன, சுயம்பாகி கண்ட சொப்பனம் என்ன என்பதை பார்த்து அந்த சொப்பனத்தை யோசேப்பு விளக்கி சொன்னான். பகுதி 4, பார்வோனின் ஜென்ம நாளில் என்ன நடந்தது என்பதை பார்த்தோம். பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதற்கு பிறகு ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் அவன் விருந்து செய்தான். சுயம்பாகியை தூக்கில் போட்டான். திரும்பவும் பானபாத்திரக்காரனை வேலைக்கு அமர்த்தினான். அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தான். ஆக 4ஆம் பகுதி அதை சொன்னது. கடைசியில் யோசேப்பு சிறையில் இருந்தபோது அவன் நிலைமை என்ன என்பதை பார்த்தோம். யோசேப்பு உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டான். 2, யோசேப்பு உடைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தான். 3, யோசேப்பு உதவிக்காக காத்திருந்தான். ஆக இந்த செய்தியோடு தான் 41ஆம் அதிகாரம் தொடர்கிறது. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் சிறையிலிருந்து சிங்காசனம் வரை உயர்த்தும் தேவன் என்று தலைப்பிடலாம். இந்த அதிகாரத்தில் முக்கிய இடங்கள் 3. 1, பார்வோனின் வீடு. 2, பார்வோனின் அரண்மனை. 3, யோசேப்பு இருந்த சிறைச்சாலை. இதுதான் இந்த பகுதியில் இருக்கிற முக்கிய இடங்கள். இந்த அதிகாரத்தில் வரும் நபர்கள் 4 பேர். 1, பார்வோன். 2, யோசேப்பு. 3, பானபாத்திரக்காரன். 4, எகிப்திய சாஸ்திரிகளும் மந்திரவாதிகளும். ஆக ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தில் இந்த 4 நபர்கள் தான் மிக முக்கியமான நபர்களாய் இருக்கின்றனர். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்தை 5 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, பார்வோன் கண்ட சொப்பனம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. பகுதி 2, பானபாத்திரக்காரன் தந்த செய்தி.
ஆதியாகமம் 41 9 முதல் 13. பகுதி 3, யோசேப்பு சொப்பனத்திற்கு தந்த விளக்கம். ஆதியாகமம் 41 14 முதல் 36. பகுதி 4, யோசேப்புக்கு எகிப்தில் வந்த உயர்வு. ஆதியாகமம் 41 37 முதல் 52. பகுதி 5, யோசேப்பின் காலத்தில் எகிப்தில் வந்த பஞ்சம். ஆதியாகமம் 41 53 முதல் 57. ஆக இந்த 5 நிகழ்வுகள் இந்த அதிகாரத்தில் முக்கிய செய்திகளாய் இடம்பெற்றுள்ளன. பகுதி 1, பார்வோன் கண்ட சொப்பனம். ஆதியாகமம் 41 1 முதல் 8. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி எண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. 2 வருஷங்கள் கழிந்து நடக்கிற சில நிகழ்ச்சிகள். இந்த 13 வருஷம் யோசேப்பு எகிப்தில் இருந்தான். 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும். இந்த 13 வருஷம் என்ன நடந்தது? என்ன நடந்திருக்கணும் தெரியல. இப்போ யோசேப்பு தன்னுடைய 30வது வயதிலே நடக்கிற நிகழ்ச்சிகளை தான் இந்த 41ஆம் அதிகாரம் சொல்லுது. 13 வருஷம் என்பது நீண்ட ஒரு இடைவெளி. 13 வருஷத்துல என்னவெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னா, நிகழ்ச்சிகள் நடந்தது. எங்க அப்படின்னா, கானான்ல நிகழ்ச்சிகள் நடந்தது. இப்ப நம்ம எகிப்துல இருக்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் அதிகாரம் வரைக்கும் எகிப்துல நடக்கிற நிகழ்ச்சிகள், சம்பவங்கள், இவைகளை சொல்லுது. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 50 அதிகாரங்கள் கொண்ட ஆதியாகம புத்தகத்தை புவியியல் ரீதியா 3 பகுதிகளில் இருந்து படிக்கணும். ஒன்று மெசபடோமியா, ஆதியாகமம் அதிகாரம் 1 முதல் அதிகாரம் 11 வரை. 2 கானான், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம் வரை கானானை மையம் கொண்டு நடக்கிற சரித்திரம். 3 எகிப்து, ஆதியாகமம் 39 முதல் ஆதியாகமம் 50 வரை எகிப்தை மையமாக கொண்டு நடக்கிற சம்பவங்கள். இப்பொழுது நாம் 3ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். எகிப்தில் நடக்கிற அல்லது எகிப்தை மையமாக கொண்டு நடக்கிற சரித்திர சம்பவங்கள். 41ஆம் அதிகாரம் யோசேப்பு சிறையில் இருக்கிறான் என்பதை சொல்லுகிறது. பார்வோன் அரண்மனையில் இருக்கிறான், எகிப்தில் இருக்கிறான் என்று சொல்லுகிறது. யோசேப்பினுடைய வயது குறிப்பின்படி 13 வருடங்கள் அவன் எகிப்தில் இருக்கிறான். இந்த 13 வருடங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த 13 வருடங்களில் முக்கிய சம்பவம் கானானில் நடக்கிறது. என்ன? இந்த இடைவெளி காலத்தில் தான் ஈசாக்கு மரணம் அடைகிறார்.
இந்த இடைவெளி காலத்தில் நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்படின்னா ஏற்கனவே ஈசாக்கு மரணம் அடைந்தார் என்பதை ஆதியாக 35:28 வாஸ்துமே. ஈசாக்கு விருதா பிரியனா முதிர் வயதில், நல்ல முதிர் வயதில் ஜீவனை விட்டான், மரணம் அடைந்தான். அவனை அவனுடைய பிள்ளைகளான யாக்கோபும் ஏசாவும் அடக்கம் பண்ணினார்கள் என்று அந்த ஆதியாகமம் 35:28 கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். அந்த 180 வருடங்கள் என்று ஈசாக்கு சொல்லப்படுகிறது. அந்த 180வது வருடம் இந்த யோசேப்பின் 10-12 வருடங்களின் இடையில தான் வருது. அப்ப அங்க படிச்சது புத்தக ஆக்கியோன் எழுதும் பொழுது ஒவ்வொரு சரித்திர தொடர்பை ஒவ்வொரு ஆளை மையமா கொண்டு எழுதி முடிச்சுட்டு அடுத்த ஆளுக்கு வந்துடுறாரு. ஆதியாகம் 12 வரப்ப ஆபிரகாம குறிச்சி, ஆதியாகம் 25 ஆபிரகாமுடைய மரணம், 26 ஈசாக்கு பிறப்பு, 27, 28 இவைகள் எல்லாம் ஈசாக்கு யாக்கோபு என்று போகிறது. அதற்கு பிறகு ஈசாக்கு உடைய மரணம் சொல்லி ஈசாக்கினுடைய சரித்திரத்தை முடிச்சிடுறாரு ஆக்கியோன். அதுக்கப்புறம் யாக்கோபுடைய சரித்திரம் தொடருது. யாக்கோபனுடைய சரித்திரம் நீண்ட சரித்திரம். அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப கூடவே யோசேப்பையும் சேர்த்து சொல்றாரு. அப்போ நிகழ்ச்சிகளின் படி பார்த்தா ஈசாக்கின் 180 வருடங்கள், யோசேப்பின் இந்த அடிமை காலம் இருக்கிறது 13 வருஷம், இந்த இடைவெளியில தான் வருது. அப்போ வேதத்தை ஆக்கியோன் எழுதுற அந்த விதம், நுணுக்கம், அதையும் பாராட்ட வேண்டியது இருக்குது. இது வேதத்தை படிக்கிற விதங்கள்ல ஒரு பகுதி. நான் சொல்லுவது அடுத்த பகுதி. நாளாகம அடிப்படையில், நிகழ்ச்சிகளின் அடிப்படையில், சரித்திர தேதிகளின் அடிப்படையில், ஆண்டு கணக்கின் அடிப்படையில் வேதத்தை படிச்சா ஈசாக்கு கானான்ல இந்த இடத்துல தான், இந்த வருஷங்கள்ல தான் மரணம் அடைகிறாரு. அந்த மரணத்தை சொல்றப்ப ரொம்ப அழகா சொல்ற குறிப்புகள் இருக்குது. வெளி குறிப்புகள், வேதத்துல அது இல்லை, வெளி குறிப்புகள். நான் பல நேரங்கள்ல இந்த வெளி குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவேன். 4 இடங்கள்ல படிக்கிறது, 4 புத்தகங்கள்ல படிக்கிறது, ஆராய்ச்சிக்காக படிக்கிறது, வேதத்துல இல்லாத அதை சம்பந்தப்பட்ட செய்திகளை படிக்கிறப்ப அதை சரித்திர ரீதியில நிகழ்ச்சிக்கு சில நேரங்கள்ல சொல்ல வேண்டியது இருக்குது. அது சுவாரஸ்யமாகவும் இருக்குது, புரிந்து கொள்ள வழி செய்து விளங்குறதுக்கு வசதியா இருக்குது, கேப் ஃபில்லிங்கா இருக்குது. ஆனா ரொம்ப பேர் என்ன பண்றீங்க, நான் சொல்ற வேதத்துல இருக்கிறது சொல்றப்ப அதை பத்தி கேட்க மாட்டீங்க. இந்த வெளி குறிப்புன்னு சொல்றேன் பாருங்க, அதுல இருந்து சந்தேகத்தை கேட்கறீங்க பாருங்க, அதுதான் கஷ்டமா இருக்குது. நான் உங்களுக்கு தட்டு நிறைய பிரியாணி போட்டு வச்சா அதை விட்டுட்டு பச்சடி எப்படி செஞ்சீங்க, வெங்காயம் விலை அதிகமாச்ச, வெங்காயம் எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நீங்க ஊர்காவை கவனிக்க கூடாது. வெளி குறிப்பு ஊர்கா மாதிரி, ஊர்காவை பார்க்காதீங்க. சிலர் சொல்லலாம், பிரதர் வேதத்துல பைபிள்ல இல்லாத சொல்றாருன்னு. நான் பைபிள்ல இல்லாததை சொல்றேன். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க அதை ரசிக்க வேண்டியது இல்லை, எடுத்துக்க வேண்டியது இல்லை. அது உபதேசம் இல்லை, இடையில சொருகிற இன்னொரு கதை. விளக்கத்துக்கு, கேப் ஃபில்லிங்க்கு, ஒரு 2 சம்பவங்களுக்கு பின்னணியில நடக்கிறது, ரியலா நடக்கிறது, புத்தகங்கள்ல இருக்கிறது. அது கூட என் சொந்த கற்பனை இல்லை. சொந்த கற்பனையே இது வரைக்கும் நான் ஒன்று கூட சொல்லவே இல்லை வெளி குறிப்புல. அப்போ வெளி குறிப்புகளுக்கு நீங்க ஒரு ரசனைக்காக சேர்த்துக்கலாம், ஆனா அது உண்மை, நடந்தது உண்மை, அதையே நீங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அதனாலதான் நான் வெளி குறிப்பை எங்கிருந்து எடுத்தேன்னு சொல்றதே கிடையாது. ஏன்னா அப்படி சொன்னா நீங்க இதை விட்டுட்டு அதை தேடுவீங்க. அதனால வெளிக்குறிப்பு சொல்லுதுன்னு புத்தகத்தின் பேரோ பக்கமோ பாடமோ ஆராய்ச்சி குறிப்புகளோ சொல்றது இல்லை.
உங்களுக்கு விளக்கத்துக்காக சொல்ற உதாரணங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து என்ன குற்றப்படுத்தக்கூடாது. ஓகே, கானான்ல என்ன நடந்துச்சு? ஈசாக்கு மரணம் அடைகிறார். ஈசாக்கு மரணம் அடைகிற செய்தியை ஏசா கேட்கிறான், யாக்கோபு கேட்கிறான். பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ யாக்கோபு தம் பிள்ளைங்களோட வராரு. துக்கம் இருக்குது. யோசேப்பு இல்லையே, மகன் இல்லையே என்ற துக்கத்தோட வராரு யாக்கோபுக்கு. ஏசாவும் வரான். அப்பா கடைசி நிமிஷத்துல இருக்கிறாரு. அவர் எல்லாரையும் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாரு. வாங்க, உங்க பிள்ளைங்களை என் கிட்ட கொண்டு வாங்கன்னு கைகளை வச்சு எல்லா பிள்ளைகளையும் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் சொல்றாரு. கடைசியில ஈசா சொல்ற ஆசீர்வாதம், எங்க அப்பாவுக்கு தேவன் வாக்கு பண்ணாரு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு. இந்த தேசம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்குது. எனக்கு பிறகு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க பிடிச்சு இந்த தேசத்தை சுதந்திரமா பெறப்போகிற நாட்களுக்காக காத்திருங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் பிடிச்சு எப்படி நடந்தேனோ அதே போல உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க இதை சொல்லி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கன்னு சொல்லிட்டு கண்களை மூடுறாரு. பிள்ளைங்க 2 பேரும் அப்பா கண்களை க்ளோஸ் பண்றாங்க. கண்களை மூடிட்டு முகத்தின் மேல விழுந்து யாக்கோபு அழறாரு. ஏசா அழறாங்க. குடும்பமே அழுது. ராஜாக்கள் எல்லாம் வந்துட்டாங்க ஈசாக்கு மரணத்துக்கு. அப்போ அடக்க ஆராதனை தொடங்குது. ஈசாக்கு எங்க மரிச்சாரோ அங்கிருந்து சவ ஊர்வலம் கிளம்புது. யாக்கோபினுடைய பிள்ளைங்க சவத்தை சுமந்து நடந்துட்டு போறாங்க. ஏசாவும் யாக்கோபும் பாதரட்சை போடாத வெறும் காலோட அப்பாவுக்காக வெறும் காலோட நடந்துட்டு அழுதுகிட்டே போறாங்க. மக்கபேலாவுக்கு வந்து அப்பாவை வைத்து அடக்கம் பண்ணிட்டு திரும்பி போகிறாங்க. திரும்பி போறப்ப ஏசா என்ன பண்றான், அப்பாவுக்கு இவ்வளோ சொத்து இருந்துச்சு, அப்பா கிட்ட இவ்வளோ மந்தைகள் இருக்குது, அப்பா கிட்ட இவ்வளோ பொண்ணு வெள்ளி மந்தைகள் இவ்வளோ பிராணிகள் எல்லாம் இருக்குது இல்லை, கூடாரங்களை இவ்வளோ பொக்கிஷங்களை சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதனால அப்பாவுடைய சொத்தை 2ஆ பிரிக்கணும், நீ பாதி நான் பாதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏசா யாக்கோபுக்கு சொல்றான். யாக்கோபு என்ன பண்றா, ஓகே அப்படியா, சரி அப்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு சரி நான் ஒன்று சொல்றேன், நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்றான் ஏசாக்கு. யாக்கோபு என்ன சொன்னா ஏசா கிட்ட, பாரு அப்பாவுடைய ஆஸ்திகள் எல்லாம் 2ஆ பிரிச்சுக்கிறோம், இப்படி செய்யலாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்னு இந்த கானானை நமக்கு கொடுப்பேன்னு தேவன் வாக்கு பண்ணார் இல்ல, அத ஒருத்தருக்கும் அப்பாவுடைய பொக்கிஷங்கள் மந்தைகள் செல்வங்கள் இதெல்லாம் ஒருத்தருக்கும் அதை பங்கிட்டு எடுத்துக்கலாம். ஒன்று தேசத்தை எடுத்துக்கலாம், இல்ல அப்பாவுடைய ஆஸ்திகளை எடுத்துக்கலாம். யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம், உனக்கு எது வேணும் சொல்லு அப்படின்னு யாக்கோபு ஏசாவை கேட்கிறான். அப்போ ஏசா என்ன பண்றான், இத முடிவு எடுக்கணுமேன்னு சொல்லி இஸ்மவேலுடைய பையன் நெபயோத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறான், அவங்கிட்ட போறான். இவனை விட அவன் கொஞ்சம் பெரியவன் வயசுல. பாருங்க யாக்கோபு சொல்றான், அப்பா மரணத்துக்கு பிறகு ஆஸ்திகளை பிரின்னு சொன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்குது, அதை எடுத்துக்கிறியா இல்ல அப்பாவின் ஆஸ்திகளை எடுத்துக்கிறியான்னு கேட்கிறான். நான் எதை எடுத்துக்க அப்படின்னு ஆலோசனை கேட்கிறான். அப்போ நெபயோத் சொன்னானா, யார் அப்படி சொல்லி இருக்கிறான், இந்த கானான்ல கானானியர் பல வசதிகளோட பாதுகாப்போட வாழ்றாங்க, தேசத்தை போய் யாரு கொடுப்பா, நீ என்ன பண்ணு ஆஸ்திகளை கேட்டுரு, ஆஸ்திகளை கேட்டு வாங்கிடு, தேசத்தை கேட்காத அப்படின்னு அவனுக்கு ஆலோசனை சொல்றானா. ஏசா வந்தா யாக்கோபு இடத்துல சொன்னானா, பாரு நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் வேணுமா
அப்பாவினுடைய ஆஸ்திகள் வேணுமான்னு கேட்டேன். நான் அப்பாவினுடைய ஆஸ்திகளை எடுத்துக்கிறேன், அது போதும்னு. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு ஏசா சொன்னானா. அப்படி சொன்னப்ப இவங்க 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு, ஓகே நான் எடுத்துக்கிறேன், நீ இதை எடுத்துக்கன்னு சொன்னா, ஏசா எல்லா ஆஸ்தியும் எடுத்துட்டு எல்லா மந்தையும் எடுத்துக்கிட்டு அப்பா கூடாரத்துல இருந்த எல்லா பொக்கிஷங்களும் எடுத்துக்கிட்டு ஒரு பீஸ் கூட யாக்கோபுக்கு கொடுக்கலையாம். ஒரு பீஸை கூட கொடுக்கல, ஒரு துண்டை கூட கொடுக்கல, ஒன்னையும் விட்டு வைக்கலையாம். அதுக்கு பிறகு பத்திரம் போட்டு எதெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு 4 பேர் சாட்சிகளை கொண்டு யாக்கோபு என்ன பண்றான், அந்த சாட்சிகள் பத்திரத்தை எழுதி ஏசாவுக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு, நான் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு யாக்கோபு சொன்னாராம். ஏசா அதை எல்லாம் வாங்கிட்டு சேயீர் மலைக்கு போயிட்டான். திரும்ப அவன் அப்புறம் கானானுக்கே வரலையாம். யாக்கோபு கிட்ட எதுவுமே இல்லை, தேசம் கூட இல்லை. தேசம் கூட கானானியர்கிட்ட இருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இருக்குது, தேவன் வாக்கு பண்ணா அந்த தேசத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானே, அத தேவன் கேட்டாராம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல முதல்ல இருந்தது மக்கபேலா கல்றதா இருந்துச்சு. அதை தான் ஆபிரகாம் விலை கொடுத்து சொந்தமா வாங்கி வச்சாரு. அப்போ யாக்கோபு பிள்ளைங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தேவன் கொடுப்பாருன்னு இந்த ஆஸ்திகள் மேல கவனம் வைக்கலையா. இந்த பின்னணியில தான் இந்த 13 வருஷம் நடுவுல இப்படிப்பட்ட சம்பவங்கள் கானான்ல நடக்குது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு யாக்கோபு தன்னை ஒப்பு கொடுத்து அதுக்கு காத்திருந்தான் பாருங்க. அத தேவன் பார்த்து இப்ப எகிப்துல அந்த யாக்கோபினுடைய குமாரன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் யோசேப்பு, அவனை கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்பதான் 41ஆம் அதிகாரம் தேவன் கிரியை செய்யற செய்திகளை சொல்லுது. ஒரு நாள் பார்வோன் நித்திரையை செய்தான். அந்த நித்திரையில் அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அதில் 2 சொப்பனம் அவனுக்கு வந்தது. முதல் சொப்பனம் என்ன சொல்லுகிறது, அவன் நதி ஓரத்தில் இருந்தான். நைல் நதி, நதின்னு சொல்றது நைல் நதி. அந்த நைல் நதிக்கு ஓரத்தில் அவன் நிற்கிறான்னு சொல்லுது பாருங்க. 41ஆம் அதிகாரம் முதல் வசனம். 2 வருஷங்கள் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையில நின்று கொண்டிருந்தான். நைல் நதி ஓரம் நின்று கொண்டிருந்தான். அப்போ அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் வருது அந்த நதியிலிருந்து. அதுக்கு பிறகு அவலட்சணமும் கேவலமான 7 பசுக்கள் வருது. 4ஆம் வசனம், அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டுபிடித்து கொண்டான். பாருங்களா, 7 பசு கொழு கொழுன்னு இருக்குது. பின்னாடி வந்த 7 பசு எகிப்துல அந்த மாதிரி அலங்கோலமான அகோரமான அவலட்சணமான பசுக்களே இல்லை. இந்த அவலட்சணமான மெலிந்து போன பசுக்கள் கொழுமையும் புஷ்டியும் உள்ள பசுக்களோட அந்த பசுக்களை பட்சித்து விழுங்கி போட்டுருச்சான். அது விழுங்கி போட்ட பிறகு கூட அதே மாதிரி அந்த பசுக்களுடைய வயிறு வீங்கவும் இல்லை, எந்த மாதிரியான மாற்றமும் இல்லை. இது முதல் சொப்பனம். இதை கண்டதும் ராஜா எழும்பிட்டான். திரும்பவும் படுக்க ஆரம்பிக்கிறான். தூக்கம் வருது. மறுபடியும் இன்னொரு சொப்பனம். நல்ல கொழுமையான 7 கதிர்கள், அதே பக்கத்துல சாவியும் தீந்து போன இன்னொரு 7 கதிர்கள் இந்த கொழுமையான கதிர்களை விழுங்கி போட்டுருது. இப்ப ராஜா இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 7 பசு 7 கதிர்கள். அப்போ ராஜாக்கு மெமரி ஆயிடுச்சு, தூக்கம் தெளிஞ்சிட்டு காலையில எழுந்து உட்கார்ந்து இதையே யோசிக்கிறாரு. பாருங்க, வசனம் சொல்லுது,
காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. 41:8 சொல்லுது, பார்வோன் மனம் கலங்கி இருந்துச்சு. எகிப்தில் இருந்த மந்திரவாதிகளை கூப்பிட்டாரு, ஞானிகளை கூப்பிட்டாரு, சொப்பனத்தை சொன்னாரு. ஆனா அவங்களால அர்த்தத்தை சொல்ல முடியல. இப்ப யோசித்து பாருங்களேன், மந்திரவாதிகள் என்ன மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அறிவாளிகள் என்ன மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு வசனம் சொல்லுது, பார்வோனுக்கு அவங்க சொன்னதெல்லாம் திருப்தியே இல்லை, ஒருவராலும் அந்த அர்த்தத்தை ஒழுங்கா சொல்லல அப்படின்னு சொல்லுது. சரி, என்னெல்லாம் சொல்லி இருப்பாங்க கற்பனைக்கு? இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த சொப்பனம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன். 7 கொழுமையான பசு, 7 அவலட்சணமான பசுக்கள். இந்த பசுக்கள், அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான பசுக்களை விழுங்கிச்சு. இந்த சொப்பனம் உங்களுக்கு வந்தா நீங்க என்னெல்லாம் அர்த்தம் சொல்லுவீங்க, எப்படியெல்லாம் யோசிப்பீங்க? நீங்க எப்படியெல்லாம் யோசிக்க முடியுமோ அப்படியெல்லாம் யோசிக்கலாம். அந்த மந்திரவாதியும் கூட அப்படிதான் சொன்னாங்க. ஏன் ராஜாவுக்கு திருப்தி ஆகல அப்படின்னா, அவங்க சொன்ன குறிப்புகளை கவனிங்க. இது வேதத்தில் இல்லை, ஆனா வெளி குறிப்புகள்ல இருக்குது. இந்த மந்திரவாதிகளும், எகிப்திய மந்திரவாதிகளும் சாஸ்திரிகளும் இந்த பார்வோன் ராஜா கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னாங்களாம். எப்படியா, ராஜாவே ராஜாவே, நீர் சொப்பனத்துல கண்ட நல்ல 7 பசு, நல்ல 7 பெண் பிள்ளைங்க உங்களுக்கு பிறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். ராஜாவே, நீங்க சொப்பனத்துல கண்ட அவலட்சணமான 7 பசுக்கள், உங்களுக்கு இந்த 7 பெண் பிள்ளைங்க பிறந்தா அந்த 7 பெண் பிள்ளைங்களும் இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொரு குரூப் சொல்லுச்சு, ராஜாவே, அந்த 7 நல்ல கதிர்கள் இருக்குதே, அது 7 பட்டணம், நீங்க 7 பட்டணத்தை கட்டுவீங்க. அதுக்கு பிறகு அந்த 7 சாவிகள் இருக்குதே, அந்த சாவிகள் ராஜாவின் காலத்திலேயே நீங்க கட்டுற அந்த 7 பட்டணங்களை அழிச்சிருவாங்க, அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. சரி, கற்பனை பண்ண நல்லா தான் இருக்குது. இப்படிதான் அவங்களும் பண்ணாங்க. இன்னொரு குரூப் சொல்லிச்சான், ராஜாவே, 7 நல்ல பசுக்கள்ன்றது 7 ராஜாக்கள், 7 ராஜாக்கள் எழும்பி உங்களோட போரிடுவாங்க. இந்த 7 ராஜாக்களுக்கு பிறகு 7 பிரபுக்கள் எழும்புவாங்க. இந்த 7 பிரபுக்கள் 7 ராஜாக்களை தோற்கடிச்சிருவாங்க. அதுதான் இந்த அவலட்சணமான பசுக்கள். இப்போ 7 நல்ல பசு என்பது 7 ராஜாக்கள், 7 அவலட்சணமான பசுக்கள் என்பது 7 பிரபுக்கள். இப்போ 7 பிரபுக்கள் 7 ராஜாக்களை கொன்று போட்டுருவாங்க, இதான் சொப்பனம் அப்படின்னு இன்னொரு கூட்டம் சொல்லிச்சான். இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, ராஜா ராஜா, நல்ல கதிர்கள் என்பது ராஜாவுக்கு பின்னால 14 பிரபுக்கள் எழும்புவாங்க, அதுல 7 பேரு 7 பிரபுக்களை கொன்னுடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னும் ஒரு கூட்டம் சொல்லிச்சான், ராஜா, நல்ல பசுக்கள் 7 பசுக்கள் என்பது 7 தேசங்கள், இந்த 7 எகிப்திய தேசத்துக்கு விரோதமா வருவாங்க, அவங்க 7 பட்டணங்களை அழிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் இன்னொரு கூட்டம் சொல்லிச்சான், ராஜாவே, 7 நல்ல கதிர்கள் என்ன, ராஜா அவனுடைய பட்டணங்கள் எகிப்துல 7 பட்டணங்களை பிடிச்சிருவாங்க, பிறகு அந்த 7 பட்டணங்களும் அழிக்கப்பட்டுரும், இதான் சொப்பனத்துக்கு அர்த்தம் அப்படின்னாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சான், ராஜாவே, நல்ல பசுக்கள் 7, அது என்ன தெரியுமா, நீங்க 7 இளவரசிகளை திருமணம் பண்ணுவீங்க, அதுக்கு பிறகு அந்த 7 பேரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னொரு கூட்டம் சொல்லிச்சான், இந்த நல்ல 7 கதிர் இருக்குது ராஜாவே, அப்புறம் இன்னொரு 7 கதிர் வந்துச்சு, அதாவது ராஜாவுக்கு 14 பிள்ளைங்க பிறப்பாங்க, அதுல முதல் 7 செத்துரும், அடுத்த 7 உயிரோடு இருக்கும் அப்படின்னாங்களாம். அப்புறம் இன்னொரு குரூப் சொல்லிச்சான், ராஜாவே, 7 நல்ல பசுக்கள் என்பது
ராஜாவின் குடும்பத்திலிருந்து 7 வல்லமையான பிரபுக்கள் எழும்புவாங்க, பவர்ஃபுல் பிரின்சஸ் எழும்புவாங்க. அதே ராஜா குடும்பத்தில் பவர்லெஸ் பிரின்ஸ் எழுப்பாங்க. ஸோ இந்த பவர்லெஸ் பிரின்ஸுங்க பவர்ஃபுல் பிரின்ஸுங்களை கொன்று போட்டுருவாங்க. இப்படி சொன்னாங்களாம். உண்மையிலேயே இது எல்லாம் நம்ம ஊர் ஊழியக்காரங்க தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி இருக்குது. எகிப்தின் மந்திரவாதிகளும் சொன்னாங்க, எகிப்தின் சாஸ்திரிகளும் சொன்னாங்க. ஆனா இந்த ராஜா இருக்கிறானே, எகிப்திய வல்லரசு உலகத்தை, அப்பதான் எகிப்திய சாம்ராஜ்யம் ஸ்ட்ராங்கா இருக்கிற காலம். இந்த ராஜா உண்மையிலேயே நிதானிக்கிறான். ரொம்ப நல்ல ராஜா இவன், நிதானிக்கிறான். மந்திரவாதிகள் சொன்னாங்களேன்னு அவங்க பக்கம் போல, பசுக்களை கனவு கண்டோம், அதனால பசு தானே, அதுதானே கோமாதா, அதுக்கு என்ன அப்படின்னு பசு பக்கமோ சாஞ்சில்ல. ஞானிகள் சொல்லிட்டாங்க, மேட்ச் ஆகுது. 7 பசு, 7 கதிரு, 7 சாவி, எல்லாம் மேட்ச் ஆகுது. அப்படி அப்போ ராஜாவுக்கு ஒரே கன்ஃபியூஷன், குழப்பமா இருக்குது. இந்த சூழ்நிலையில தான் ராஜா மறுபடியும் என்ன சொல்றாரு, நீங்க இப்ப போயிடுங்க, திரும்பவும் நான் ஆர்டர் போடுறேன், எகிப்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகள், எல்லா சாஸ்திரிகள், எல்லா ஞானிகள் எல்லாரும் வரணும். இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்லல, சரியா சொல்லலைன்னா நான் உங்களை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு ராஜா ஆர்டரை சொல்றாரு. அப்போ அந்த நேரம் வந்துருச்சாம். எல்லாரும் பேசுறாங்க, எல்லாரும் குழம்பி இருக்கிறாங்க. ராஜாவுக்கு எல்லாரும் இதே மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட ராஜாவுக்கு திருப்தியான பதில சொல்லல. அதனால ராஜாவுக்கு கோபம் வந்ததுனால இந்த சாஸ்திரிகளை, இந்த மந்திரவாதிகளை எல்லாம் வெட்டி போடுங்கயா அப்படின்னு ராஜா பொறுமை இழந்து அவங்கள கொலை செய்யறதுக்கு ஆர்டர் பண்றாராம். இந்த பின்னணியில தான் நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப பானபாத்திரக்காரன் ராஜாவிடம் வருகிறான். இந்த சூழல்ல எகிப்திய அரண்மனைன்றது உலக பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய அரண்மனையா அந்த காலத்தில் இருந்துச்சாம். ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தா ராஜாவுக்கு கீழே 70 படிகள் இருக்குமா. ஒரு ராஜாவை சந்திக்கணும், ஒரு முக்கியமான நபர் ராஜாவை சந்திக்க வராருன்னா, ஒரு அரசாங்கத்திலேயோ அல்லது வேற ஒரு ராஜாவோ கனத்துக்குரிய மனிதன் இந்த பார்வோன் ராஜாவை சந்திக்கணும்னா கீழே இருந்து அவர் 31 படிகளை மேலே ஏறி வருவாராம். மேல சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ராஜா 34 படிகள் இறங்கி வருவாராம். மொத்தம் 70 படிகள் இருக்குமா. ராஜா சிம்மாசனத்திலிருந்து அந்த படிகள் 70 இருக்குமா. அவ்வளவு உயரத்துல ராஜா அமர்ந்திருப்பாராம். இந்த 70 படிகள் கணக்கு பார்க்கப்பட்டு தான் இருக்குமா. அப்போ கனத்துக்குரிய மனுஷன் வந்தா கீழே இருந்து 34 படி ஏறி வருவான். மேல இருக்கிற ராஜா சிங்காசனத்தை விட்டு 34 படி இறங்கி வருவார். இது கனத்துக்குரியவனுக்கு ராஜாவை சந்திக்கிறது. புலம வாழ்ந்தவன் எகிப்துல 70 மொழிகளை பேசக்கூடிய நபர் யாராவது இருந்தா அந்த ஒரு நபர் கீழே இருக்கிற படியிலிருந்து மேல ராஜா உட்கார்ந்து இருக்கிற 70வது படியை தாண்டி வரைக்கும் போலாமா. அதாவது அவனுக்கு எத்தனை மொழிகள் தெரியுமோ அத்தனை படிகள் ஏறி ராஜாவின் பக்கத்துல வரலாம். 70 மொழிகள் தெரிஞ்சிருந்தா அவன் 70 படியை ஏறி வரலாம். இது திறமையானவங்களுக்கு. சாதாரண மனுஷன் ராஜாவை பார்க்கணும்னா அவன் கீழே இருந்து 3 படிகள் மேலே ஏறுவான். ராஜா மேலே இருந்து 4 படிகள் கீழே இறங்குவார். அவ்வளவு தூரத்தில் இருந்து தான் பேசணும். இதான் அரண்மனை சூழல், எகிப்திய அரண்மனை சூழல், அரண்மனை இருந்த விதம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ராஜா குழம்பி இருக்கிறாரு. அப்போ அர்த்தம் சொல்றதுக்கு யாரும் சரியா சொல்லல.
இதுதான் முதல் பகுதி நிகழ்ச்சி. பகுதி 2, பானபாத்திரக்காரன் தந்த செய்தி. இப்போ அவன் என்ன பண்ணா பானபாத்திரக்காரன் அப்படின்றத 9ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்படுத கவனிங்க. வாசிப்போம். 41:9 முதல் 13. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையில் வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அவன் வந்து சொல்றான். இதுதான் 2ஆம் பகுதி. பானபாத்திரக்காரன் அவனுடைய ஞாபகத்துக்கு வந்த செய்தி. யோசித்து பாருங்க, 2 வருஷம் இவன் ஞாபகத்துக்கு யோசேப்பு வரல. ஏன் வரலன்னா, இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் பதவியில ரொம்ப உயர்ந்தவங்க, வயசுல ரொம்ப பெரியவங்க. சிறைச்சாலையில் இவங்க இருந்தப்ப இந்த வாலிபன் அவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறவன், அவங்களுக்கு வேலைகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு உதவிக்காரனை போல இருந்தான் சிறைச்சாலையில் பொறுப்பா. அப்போ இந்த ஆள் சொல்றத பாருங்க, ஒரு எபிரேய பிள்ளையாண்டான். கவனிச்சிங்களா வார்த்தைய? எபிரேய பிள்ளையாண்டான். ஒரு சின்ன பையன் இருந்தான் அப்படின்னு சொல்றான். அதாவது 12ஆம் வசனம், அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அப்ப அந்த பையன் சின்ன பையனா இருந்தான். இதனாலதான் ரொம்ப உயரத்துல இருந்த இந்த பானபாத்திரக்காரன் பதவியில யோசிச்சு பாருங்க. ராஜா பக்கத்துல இருக்கிறாருன்னா எப்படி இருப்பாங்க? ஒரு மினிஸ்டருடைய பிஏவை நீங்க பார்க்க முடியாது. அப்போ ராஜாவுடைய ரைட் ஹேண்ட், அவருக்கு பானபாத்திரம், அவருக்கு திராட்சை ரசத்தை வார்க்கிறவன் எவ்வளவு முக்கியமானவனா இருப்பான். ஜெயிலுக்கு போய் ஜெயில வேலை செய்யற ஒருத்தன் அவனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கீழா இருப்பான், யோசித்திருப்பான், அவன் என்ன அப்படின்னு நினைச்சிருப்பான். அப்போ இவங்களுக்கு பதவியை பார்த்தா பானபாத்திரக்காரன் உயரம், யோசேப்பு ரொம்ப தாழ்ச்சி. வயசுல இவன் பெரியவன், யோசேப்பு ஒரு பிள்ளையாண்டான். இப்படி இருக்கிற சூழல்ல அவன் இவங்களுக்கு செஞ்ச ஊழியம், யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன செய்தி, அவர்கள் சொப்பனத்தை விளக்கின விதம், இது எல்லாம் 3 நாள்ல நடந்து முடிஞ்சிருச்சு. 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. ரொம்ப ஷார்ட் டைம் ஃபாஸ்டா நடந்துருச்சு, வெளியே வந்துட்டாங்க. இந்த ஷார்ட் டைம்ல வெளியே வந்ததுனால அந்த ஆள் யோசேப்பை மறந்துட்டாரு. இப்போ ராஜாவுக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்துட்டு, எகிப்துல குழப்பம் அதிகமா இருக்குது. மந்திரவாதிகள் குழப்புறாங்க, சாஸ்திரிகள் குழப்புறாங்க, படிச்சவங்க குழப்புறாங்க, ராஜாவுக்கு குழப்பம் அதிகமா செய்யறாங்களே. இந்த சூழல் இந்த பானபாத்திரக்காரனுக்கு புரியுது. தேவன் கிரியை செய்யறது ஒரு பக்கம், தேவன் கிரியை செய்யறாரு. ராஜா சொப்பனத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சியை சொல்லி, அப்போ இப்படி ஒரு குழப்பம் தேசத்துல வருது, தேவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. பானபாத்திரக்காரன் என்ன பண்ணா, என்ன சொன்னா? நம்பர் 1, பானபாத்திரக்காரன் தன் குற்றத்தை உணர்ந்தான். 41:9 சொல்லுது, அப்பொழுது பானபாத்திரக்காரன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பாருங்க, அவன் அதை குற்றமா நினைக்கிறான். அட தப்பு பண்ணிட்டுமே. அந்த பையன் என்ன சொன்னா, நீங்க வெளியே போறப்ப ராஜா கிட்ட சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நானே அப்படின்னு. பானபாத்திரக்காரன் செஞ்ச மிஸ்டேக்கு, தப்பு பண்ணிட்டோம்,
அவனுக்கு ஹெல்ப் பண்ணலையே ராஜா, நான் உங்களோட ஒன்று பேசணும் அப்படின்னு போய் அவர்கிட்ட முழங்கால் பண்ணி, உம்முடைய அடியான் ஒரு காரியத்தை சொல்றேன், ராஜாவுக்கு கோபம் வராதிருப்பதாக அப்படின்னு நான். ராஜா அப்படியே பார்க்கிறாரு. பானபாத்திரக்காரன் செய்தி ஆரம்பிக்கிறான். 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் சுயம்பாகியும் தப்பு செய்தோன்னு நீங்க எங்களை சிறையில போடும்படி கட்டளை இட்டீங்க. சிறையில நாங்க இருந்தப்ப அங்க ஒரு எபிரேய பிள்ளையாண்டான் இருந்தான். அந்த சமயத்துல நாங்கள் 2 பேரும் ஒரே ராத்திரியில ஒரே விதமான சொப்பனம் கண்டோம். நானும் சுயம்பாகியும் ஒரே விதமான சொப்பனம் கண்டோம். காலையில குழப்பமா இருந்துச்சு. இந்த பிள்ளையாண்டான் வந்து இந்த சொப்பனத்தை கேட்டு எங்களுக்கு விளக்கி சொன்னா, அவன் சொன்னபடியே நடந்தது. கடைசியா ஒரு முறை அவனை பார்க்குறீங்களா, அவன் இன்னும் சிறைச்சாலையில தான் இருக்கிறான். ஏன் நீங்க அவன் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் இவங்களெல்லாம் கொலை செய்யலாமே அப்படின்னு பானபாத்திரக்காரன் சொன்னானா. அப்போ பானபாத்திரக்காரன் தன் குற்றத்தை உணர்ந்தான். நம்பர் 1. நம்பர் 2, பானபாத்திரக்காரன் தான் சிறையில் இருந்தபோது நடந்ததை சொன்னான். 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். நம்பர் 3, பானபாத்திரக்காரன் யோசேப்பு தங்களுக்கு அர்த்தம் சொன்னதை அறிவித்தான். 41, 12, 13. அப்போ இந்த 2வது பகுதி பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு சொன்ன செய்தி. பகுதி 3, யோசேப்பு பார்வோனின் சொப்பனத்திற்கு தந்த விளக்கம். ஆதியாக 41, 14 முதல் 36. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, பானபாத்திரக்காரன் ராஜா கிட்ட விஷயத்தை சொன்னதும், அப்படியா அவனை வர சொல்லுங்க, ஆனா ராஜா கூப்பிட்டாருன்னு சொன்னி ஒருவேளை அவன் பயந்து மனம் தளர்ந்து குழப்பம் உண்டாகும். ஆகையினால நீங்க அவனை அழைச்சிட்டு வரப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நிதானமா அவனை பதட்டம் அடையாதபடி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு ராஜா சொல்லி அனுப்புறாராம். எனக்கு இந்த ராஜா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ராஜா நேர்மையா காரியத்தை டீல் பண்றாரு. யார் பக்கமும் சாயல, முட்டாள்தனமா இல்லை, தனக்கு உண்மை தெரிகிற வரைக்கும் முயற்சி பண்றாரு. அதனாலதான் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் சிலர் சிம்மாசனத்தில் இருந்திருக்கிறாங்க. ஸோ பார்வோன் சொன்னதை கேட்டு சிறைச்சாலைக்கு போர் வீரர்கள் போறாங்களாம். போய் தேடுறாங்களாம், யோசேப்பு யாரு, இங்க யாரு யோசேப்பு, யோசேப்பு யாரு, யோசேப்பு யாருங்க அப்படின்னு. யோசேப்பு தாடி விட்டுட்டு அந்த வஸ்திரங்களோட அவன் அங்க வேலை செஞ்சிருந்தானா. அப்போ இவங்க போய் அவனை பதட்டமா பேசாத, அமர்ந்து நீங்க வெளியே வரணும், உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி அவனை கூல் டவுன் பண்ணி அதிர்ச்சி அடைய வைக்காம அவனை போய் உட்கார வச்சு போர் சேவகர்கள் அவனுக்கு ஷேவ் பண்ணி அவன் நல்ல ஆடையை உடுத்தும்படி எடுத்து கொடுத்து அவன் நிதானமா செட்ரைட் ஆன பிறகு சொன்னாங்களாம், ராஜாவை பார்க்கணும், வரீங்களா அப்படின்னு கேட்டானா. அப்போ யோசேப்பு சரி எல்லாரும் பார்க்க போறாங்க போல, நம்மளையும் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி தான் போற காரியம் ராஜாவை பார்க்க போறோன்னு ஒரு காரணம் இல்லாம அறியாம போறாராம். ராஜா இருந்தாரு. நான் முதல்ல சொன்ன பாருங்க, 70 படிகள் மேல ராஜாவின் சிங்காசனம். இவன் சிறைச்சாலையிலிருந்து வரான். இவன் சாதாரண மனுஷன். இவன் கீழே 3 படிகள் ஏறி நின்னான். யோசேப்பு அந்த சிம்மாசன படிகள்ல கீழே 3 படிகள் ஏறி நின்னான். மேல இருந்த ராஜா 4 படிகள் இறங்கி வந்தாரு. அவ்வளவுதான். சாதாரண மனுஷனோட ராஜா பேசுறது இப்படிதான். அப்போ ராஜா கேட்டாரு, உன் பேர் தான் யோசேப்பா? ஆமா, என் பேர் தான். நீ இந்த சொப்பனம் எல்லாம் விளக்கி சொல்லுவேன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, என் சொப்பனம் இதுதான் அப்படின்னு சொல்லி ராஜா
சொப்பனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அங்க எந்த அறிமுகமும் கிடையாது, இவன் புது பையன். அப்போ ஒரு வாலிபன், 30 வயது வாலிபன், ராஜா அவனை பார்த்ததும் ராஜா சொப்பனத்தை சொல்றாரு. ராஜா மறைக்கல, ராஜா தெளிவா சொல்றாரு. ராஜா சொல்ற சொப்பனத்தை பாருங்க. நம்பர் 1, யோசேப்பு சொப்பனத்திற்கு வந்த விளக்கம். ஆதியாகமம் 41 14 முதல் 36. நம்பர் 1, யோசேப்பு பார்வோனிடம் அழைத்து வரப்பட்டான். யோசேப்பு பார்வோனின் சொப்பனத்தை கேட்டான். இப்ப என்ன நடக்குது? 41 அதிகாரம் 15. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதி ஓரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன் இருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்து கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை என்றான். சொப்பனத்தை சொல்லிட்டாரு ராஜா. சொப்பனத்தை சொல்லிட்டதும் பதிலை எதிர்பார்க்கிறாரு. யோசேப்பு டைரக்டா ராஜா கிட்ட பேசுறான், கவனமா பேசுறான், பாயிண்ட்லயே நிக்கிறான். இப்போ யோசேப்பு 25. அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. தெளிவா இருக்கிறான் பேச்சுல, விளக்கத்தை தெளிவா சொல்றான். அந்த மந்திரவாதிகள் எல்லாம் 7 7 7 போட்டு 7 விதமா சொல்லியிருந்தாங்க. இவன் சொல்றது பாருங்க, சொப்பனம் ஒன்றே. இவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. கன்க்ளூஷனுக்கு வரான். ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு சொல்லணும், குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்றது நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. பாயிண்ட்டுக்கு வந்து பேசுறது ரொம்ப குறைவு. நானும் பலரை பார்த்தேன், கேள்விக்கு டைரக்டா பதில் சொல்றவங்க எவ்வளவு பேரு யோசிச்சு பாருங்க. ஒரு கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு சுத்தி சுத்தி வரும். இன்னும் கூட பேச தெரியல, இன்னும் கூட சரியான பதில சொல்ல தெரியல, இன்னும் கூட பேசுறதுக்கு ஆயத்தம் வரல. நம்மளையே நாம இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. எங்க நிறுத்தணும், எதை தொடரணும், எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்றது 30 வயசு உள்ள ஒரு வாலிபனுக்குள்ள இருந்த ஞானம். இந்த ஞானம் இங்க கவனிக்கப்படுது பாருங்க. ராஜா சொப்பனத்தை சொல்லிட்டு அமைதியாயிட்டாரு. இப்ப சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்ற யோசேப்பு ராஜாவுக்கு குழப்பமே இல்லை. பாயிண்ட் 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 சொல்லிட்டு சொப்பனம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றான். இங்க பாருங்க இந்த இடத்துல எப்படி பேசுறான். 28. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன்
தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். இந்த மாதிரி மந்திரவாதிகள் சொல்லல. மந்திரவாதிகள் இவ்வளோ தெளிவாகவும் இவ்வளோ கண்ணியமாகவும் பக்தியாகவும் பேசல. அவன் பேசுறான். யோசேப்பு சொன்னது, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். எகிப்து தேசம் எங்கும் பரிபூர்ணமான விளைவு உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அதன் பின் பஞ்சம் உண்டாயிருக்கும் 7 வருஷம் வரும். அப்பொழுது எகிப்து தேசத்தில் அந்த பரிபூர்ணம் எல்லாம் மறக்கப்பட்டு போம். அந்த பஞ்சம் தேசத்தை பாழாக்கும். வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூர்ணமெல்லாம் ஒழிந்து போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை, தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரட்டித்தது அப்படின்னு சொன்னான். 3 இடங்கள்ல யோசேப்பு தேவனை குறித்து சொல்றத கவனிங்க. 1 25, அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான், தேவன் தாம் செய்ய போகிறது என்னதென்று பார்வோனுக்கு அறிவித்தார். அதுக்கு மேல 16, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளச் செய்வார். இந்த அப்ரோச் பார்வோனை ஆச்சரியப்பட வச்சிருக்கோம், நம்பும்படியா வச்சிருக்கோம். முதல்ல யோசேப் சொன்னா, நான் அல்ல ராஜா, தேவன் தான் உங்களுக்கு மங்களகரமான செய்தியை சொல்லுவார். ஓகே. நம்பர் 2, தேவன் உமக்கு வரப்போகிறத முன்கூட்டியே காண்பிச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் தேவன் இந்த எகிப்துல நடக்க போற காரியத்தை உங்களுக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அப்போ இதுல யோசேப்பு எங்கேயும் தன்னை முன்னிறுத்தல, தான் சொந்த வார்த்தையை முன்னிறுத்தல, சொந்த கற்பனையை முன்னிறுத்தல. பேசுறது ரியலாவே இருந்துச்சு, சொன்னது ரியலா இருந்துச்சு. நான் இல்ல, தேவன் அப்படின்னு சொன்னது பார்வோனுக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ பார்வோனுக்கு தெளிவு உண்டாகுது. இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது சொப்பனத்தின் அர்த்தம். அர்த்தத்தோட முடிக்காம ஆலோசனையும் சேர்த்து சொல்றான். இங்கதான் யோசேப்பு வித்தியாசப்பட்டவன். யோசேப்பு சொப்பனத்தின் அர்த்தத்தை தெளிவா சொல்லிட்டான். இப்போ இங்கேயே நிறுத்திட்டு, ராஜா இதான் சொப்பனம், கஷ்டமான வருஷம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி நல்ல வருஷம் வரும், இதான் சொப்பனம் அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். எந்த இடத்துல பார்வோனுடைய இருதயத்தை யோசேப்பு கேட்ச் பண்ணான் அப்படின்னா இந்த இடத்துல தான் பண்றான். அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் தெளிவா சொல்லிட்டு ராஜாவுக்கு ஆலோசனை சொன்னான். பாருங்க, இதுதான் கிளைமாக்ஸ். இப்போ ஆலோசனை சொல்றான். ஆலோசனை சொல்றத கவனிங்க. 41ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ராஜாவுக்கு குழப்பத்திலிருந்து தெளிவான ஆலோசனை ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 5இல் ஒரு பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. அப்புறம் தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாய் இருப்பதாக என்றான். இந்த வார்த்தை பார்வனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லோருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. ஆலோசனை. அப்போ யோசேப்பு அர்த்தத்தை சொன்னா, யோசேப்பு ஆலோசனை சொன்னான். இந்த ஆலோசனைய 33ஆம் வசனம் முதல் 36ஆம் வசனம் வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த 3ஆம் பகுதி யோசேப்பு சொன்ன ஆலோசனை அதை சொல்லுது. பகுதி 4 யோசேப்புக்கு எகிப்தில் வந்த உயர்வு.
41 அதிகாரம் 37 வசனம் முதல் 52 வசனம் வரைக்கும் இந்த உயர்வை சொல்லுது. அப்போ திடீர்னு யோசேப்புக்கு வந்த உயர்வு இது. ஒரு நாள் சொப்பனத்துல ஒரே நாள்ல வந்த மாற்றம். இந்த உயர்வை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று, யோசேப்புக்கு எகிப்தில் அதிகாரத்தில் வந்த உயர்வு. ஆதியாகமம் 41:37 முதல் 44. 2, யோசேப்புக்கு குடும்பத்தில் வந்த உயர்வு. ஆதியாகமம் 41:45 முதல் 52. இந்த 4ஆம் பகுதியில் யோசேப்புக்கு வந்த உயர்வை பார்க்கிறோம். அந்த உயர்வு 2 வகையான உயர்வு. ஒன்று, எகிப்தில் அவனுக்கு அதிகாரத்தில் வந்த உயர்வு. 2, அவன் குடும்ப வாழ்க்கையில் வந்த ஒரு உயர்வு. நம்பர் 1, அதிகாரத்தில் வந்த உயர்வு என்ன? யோசேப்பு தேவ ஆவியை பெற்ற மனிதன் என்று அழைக்கப்பட்டான். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். இதுதான் பார்வோன் முதல்ல யோசேப்பை பார்த்து சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை சொன்னான் பார்வோன்? என்ன உயரம், என்ன சிவப்பு, என்ன கண்ணு, என்ன விதமா ஞானம். அப்படி பார்க்கல. போத்திபாரின் மனைவி பார்த்தது, உன் கண்ணு எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொன்னான். ராஜா அப்படி பார்க்கல. யோசேப்பு சிவந்த மேனி, அழகிய ரூபம். ஆனா ராஜா அவனுக்கு உள்ள இருந்த தேவ ஆவிய பார்த்தாராம். வேதத்துல அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் அப்படின்றத முதல் முறையா ஐடென்டிட்டியோட அந்த மார்க்கோட சொல்ற இடம் இங்கதான். சொன்னது இயற்கைய தெய்வங்களா வணங்குறவன், பெண் தெய்வங்களை தெய்வங்களா வணங்குறவன், மிருகங்களை தெய்வமா வணங்குறவன். அப்படி ஒரு தேசத்துல முதல் முறையா ஒரு மனுஷனை பார்த்து, தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல யாராவது இருக்கிறாங்களா இல்லையே அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சான். அப்போ பார்வோனை ஆச்சரியப்பட வச்சது அந்த தேவனுடைய ஆவிதான், அந்த அபிஷேகம் தான், அந்த மாற்றம் தான். அதுதான் அவனை மந்திரவாதிகளுக்கு கையில இருந்த வித்தியாசமா காட்டுச்சு, சாஸ்திரிகள் கையில இருந்த வித்தியாசமா காட்டுச்சு, ஞானிகள் கையில இருந்து வித்தியாசமா காட்டுச்சு. அவ்வளவு பேர் குழப்பமா இருந்தாங்களே, அந்த குழப்பத்துல இருந்து தெளிவுல வித்தியாசமா காட்டுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்குள்ள இருந்தா அவங்க பேசுறது தெளிவா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தா உனக்கு எதிர இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் உனக்கு உள்ள இருக்கிற அபிஷேகத்தை பார்க்க முடியும், ஞானத்தை பார்க்க முடியும், வார்த்தைகளை பார்க்க முடியும், வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். அதுக்கு தான் அபிஷேகம் வேணும் வேணும் வேணும்னு சொல்றது. அபிஷேகத்தை சிலர் நம்புறதில்ல, பரிசுத்தாவியானவரை நம்புறதில்ல, ஆவியின் வரங்களை நம்புறதில்ல, கிருபா வரங்களை நம்புறதில்ல. அப்படியும் சிலர் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரவங்க கிறிஸ்தவங்க பலர் இருக்கிறோம் அப்படி. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா கட்டாயம் அவன் குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பதில கொண்டு வர முடியும். ஒரு மனுஷிக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்தா அவர்கள் தேவனை தேடாத மனுஷருக்கு தேவன் யார் என்பதை சொல்ல முடியும். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா அவன் பேசுவது பதிலா இருக்கும். எங்க யாருக்கு பேசினாலும் பதிலா இருக்கும். நீங்க பதில் சொல்ற இடத்துல இருக்கிறீங்க, பதில் சொல்ற இடத்துல இருக்கணும்னு தான் கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு.
நீங்க குழப்பங்களை தெளிவடையும்படியான மனுஷர், தெளிவை கொண்டு வருகிற மனுஷர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தா நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளா இருப்பீங்க அப்படின்னு அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தா எதுக்கு? ரொம்ப பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அமைதியா வச்சிருக்கிறோம். யாருக்கும் யூஸ் இல்லை, அந்த அபிஷேகத்தால யாருக்கும் பயன் இல்லை, யாரும் அதை ரிசீவ் பண்ணி அந்த ஞானத்தை கவனிக்கவும் இல்லை, அறிவை கவனிக்கவும் இல்லை, மாற்றங்கள் இல்லை. அதனாலதான் உங்க அபிஷேகம் யாருக்கும் யூஸ் ஆகல. நீங்க தேவனுடைய பிள்ளையானா, அபிஷேகம் பெற்றவங்களானா மற்றவங்களுக்கு அந்த அபிஷேகம் பயன்படணும். ஒரு நாள் ஜெயில இருந்து வெளியே வந்தான், ஒரே நாள். ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு, குழப்பம். 1 hourல எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த அபிஷேகம் எவ்வளவு பெரிய வல்லமையான மாற்றங்களை கொண்டு வந்துச்சு அப்படின்றத பார்வோன் முதல்ல சொன்னான். உயர்வு எப்படி வந்துச்சு? எகிப்துல யோசேப்புக்கு வந்த உயர்வு. நம்பர் 1, அவன் தேவ ஆவியை பெற்ற மனிதன் என அழைக்கப்பட்டான். நம்பர் 2, யோசேப்பு விவேகமும் ஞானமும் உள்ளவன் என்று அழைக்கப்பட்டான். ஆதியாகமம் 41:39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. அப்போ யோசேப்பு ஞானமும் விவேகமும் கொண்டவன் அப்படின்னு அங்கீகரிக்கப்படுறான். நம்பர் 3, யோசேப்பு அரண்மனைக்கு அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். 41:40. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவார்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அப்போ யோசேப்பு உயர்த்தப்படுறான். 41 பாருங்க. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்றான் என்று சொன்னான். பாருங்க. நம்பர் 4, யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கப்பட்டான். 41:41. நம்பர் 5, யோசேப்பு ராஜாவின் முத்திரை மோந்திரத்தை பெற்றான். 41:42. நம்பர் 6, யோசேப்பு மெல்லிய ராஜ வஸ்திரம் தரிக்கப்பட்டான். ஆதியாகமம் 41:42. நம்பர் 7, யோசேப்பு பொன் சரப்பணியை கழுத்தில் தரிக்கப்பட்டது. ஆதியாகமம் 41:42. நம்பர் 8, யோசேப்பு ராஜாவுக்கு 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றப்பட்டான். ஆதியாகமம் 41:43. நம்பர் 9, யோசேப்பு தென்றனிட்டு பணியும்படி ராஜாவால் அமர்த்தப்பட்டான். ஆதியாகமம் 41:43. நம்பர் 10, யோசேப்பு உத்தரவிட அதிகாரம் பெற்றான். ஆதியாகமம் 41:44. நம்பர் 11, யோசேப்பு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். ஆதியாகமம் 41:45. நம்பர் 12, யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்று பெயர் மாற்றப்பட்டது. ஆதியாகமம் 41:45. இந்த சாப்னா பனேயா அப்படின்றது எகிப்திய பெயர். அதாவது இது ஒரு எகிப்திய பெயர். யோசேப்புக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது முதல்ல. சிலர் இது யோசேப்பின் எகிப்திய பெயர் என்றும், வேறு சிலர் இது யோசேப்பின் பதவியின் பெயர் என்றும் சொல்றாங்க. இதன் பொருள் என்னன்னா, ரகசியங்களை வெளிப்படுத்துபவன், த ரிவீலர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படின்னு பொருள். அல்லது தேவன் பேசுகிறார், அவன் வாழ்கிறான் என்று பொருள். இப்போ இந்த உயர்வுகளை இந்த வசனம் முழுதும் சொல்லப்படுது. வாசிப்போம். 42, 41, 42. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி
தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். கவனிங்க, உயர்வு வந்துட்டு இப்போ பயங்கரமான உயர்வு. என்ன உயர்வு அப்படின்னா, அவனுக்கு இருந்த உயர்வுல அதிகாரம் முழுசும் பகிர்ந்து கொள்ளப்பட்டுச்சு. ராஜாவுக்கு அடுத்த இடம். இந்த ராஜா அவனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இருக்குது. இந்த வசனங்கள் வரிசைப்படி சொல்லுதா, ஆனா அது நிகழ்ச்சிகளின் படி வரப்ப ரொம்ப கிராண்டா சொல்லப்படுது. முதல்ல ராஜா யோசேப்புக்கு பெயரை மாத்திட்டு அப்போ ராஜாவுடைய அதிகாரம் மோந்திரம் கொடுக்கப்பட்டுச்சு, ராஜாவுடைய ஆடை மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டுருச்சு, ராஜாவுடைய சரப்பணி கொடுக்கப்பட்டுருச்சு, ராஜாவுடைய 2ஆம் ரதம் கொடுக்கப்பட்டுருச்சு. அப்ப இப்படியெல்லாம் சொல்லிட்டு ராஜா வார்த்தையிலேயே சொல்றாரு, நான் பார்வோன், சிங்காசனத்துல உனக்கு மேல நான் மட்டும் இருக்கிறேன், ஆனா எனக்கு கீழே தான் நீ எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், உன் உத்தரவு இல்லாம யாரும் கையை அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து தேசம் முழுவதும் கவர்னர் ஆக்கிட்டாரு, அதிகாரி ஆக்கிட்டாரு. இப்போ யோசேப்பு அதிகாரி ஆன பிறகு எகிப்தை சுத்தி பார்க்க போறான். இப்ப ராஜா எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தப்ப எகிப்து தேசத்தை சுத்தி பார்க்கிறப்ப ராஜாவினுடைய 2ஆவது ரதம் அது செகண்டா அவருக்கு இருக்கிறது அதுதான். அந்த ரதத்தை யோசேப்பு பயன்படுத்துறான். அப்போ எப்படி இருக்குதான், முன்னாடி 1000 பேர் இசை வாசித்துட்டு போறாங்களாம், வலது புறமும் இடது புறமும் 1000 இசை வாசிக்கிறவங்க நடக்கிறாங்களாம். இந்த ரதத்துக்கு பின்னாடியும் முன்னாடியும் 5000 போர் வீரர்கள் நடக்கிறாங்களாம். அதே போல எகிப்திய வாசனை வஸ்துக்கள் அந்த ரதத்துக்கு முன்னால சாலையில கொட்டுறாங்களாம். அப்போ எல்லாரும் பலகனி வழியா பூமாலைகளை தூவுறாங்களாம். அப்போ அப்படி ஒரு நிகழ்ச்சி எகிப்து தேசத்துல வீதி வீதியா நடக்குதான். அப்போ எல்லாரும் ராஜாவுக்கு முன்னாடி முழங்கால் படியிட்டு, ராஜா நீர் வாழ்க அப்படின்னு யோசேப்பு வாழ்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு முன்னால தெண்டனிட்டு பணிகிறாங்களாம். இதோட சேர்ந்த ரதத்தின் பின்னாடி 10,000 பெண்கள் நடனமாடி பூரிச்சு அந்த ஊர்வலத்தில் வராங்களாம். யோசித்து பாருங்க, எகிப்து தேசத்தை சுத்தி பார்க்க போறவனுக்கு ராஜாவினுடைய அலங்கார ரதமும் பவனியும் இப்படி இருந்துச்சாம். ஜெயில இருந்தவன் வீதியில வரான். ஒரே ஒரு நாள் தேவன் அவனை உயர்த்தணும்னு முடிவு பண்ணப்ப ஒரு நாள் போதும். இந்த அதிகாரம் உனக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில எவ்வளவு வருஷமானாலும் நீ கீழே இருக்கலாம், ஆனா தேவன் உன்னை உயர்த்தனா உனக்கு ஒரே ஒரு நாள் போதும். இதுதான் இந்த அதிகாரம் உனக்கு சொல்ற பாடம். உன் வாழ்க்கையில நீ கீழே இருக்கலாம், வருஷ கணக்கா இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை கையில எடுக்கணும்னா ஒரு நாள் போதும், ஒரே நாள் போதும். அந்த ஒரு நாளுக்காக நீ காத்துரு. இந்த ஒரு நாள் வந்துட்டா போதும், இந்த பவனி போறப்ப ஒரே ஆர்ப்பரிப்பு, நடனம் பண்ணிட்டு போறாங்க. போர் வீரர்கள் முன்னாடியும் பின்னாடியும் போறாங்க, இசை வாசிக்கிறவங்க வாசித்துட்டே போறாங்க. அப்படி போறப்ப யோசேப்பு 2 கைகளையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி, பரலோக பிதாவே, உம்மாலே ஒருவனை புழுதியிலிருந்து உயர்த்த முடியும், நீர் ஒருவனை புழுதியிலிருந்து உயர்த்த வல்லவர் அப்படின்னு கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தினானா. ஜனங்கள்லாம் இதை கேட்டாங்களாம்.
ராஜாவுக்கு சொப்பனத்தை சொல்றப்பவே 4-5 முறை தேவன் 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 பயன்படுத்துறான். இப்ப ரதத்துல போறப்ப அவன் கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துறான். இதுதான் அவனை உடைக்கப்பட்டு உருவாக்கின விதம். இதுதான் அவன் இரும்பு சிறைச்சாலையில இருந்து கற்றுக்கொண்டது. இதுதான் அவன் கால்களை சங்கிலி போட்டு கட்டினார்கள். அவன் பிராணன் இரும்புக்குள் அடைக்கப்பட்டிருந்தது. தேவனுடைய வசனம் அவனை புடமிடும் வரை அவன் சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருந்தான் அப்படின்னு சொல்றதே. அவனை புடமிட்டு உருவாக்கி வெளியே கொண்டு வந்தா வாயை திறக்கிறப்பெல்லாம் தேவன் சொல்றான், மனுஷருக்கு தேவன் சொல்றான், ராஜாக்களுக்கு தேவன் சொல்றான். தேவன் வெளிப்படுத்துவார், தேவன் அறிவித்தார், தேவன் உங்களுக்கு ரெட்டிப்பா சொன்னார், தேவன் மங்களகரமான காரியத்தை செய்வார். இப்படி பேச கத்துக்கிட்டான். அப்போ எகிப்தின் எல்லாரும் யோசேப்பை அறியும்படி, வணங்கும்படி, ஆதரிச்சு நிற்கும்படி ஒரு நாள் உயர்வு வந்துருச்சு. இப்போ அவனுக்கு 2வது உயர்வு ராஜா ஏற்படுத்துறாரு. முதல் உயர்வு அவனுக்கு அரசாங்கத்தில் வந்த அதிகார உயர்வு. 2ஆம் உயர்வு குடும்பத்தில் வந்த உயர்வு. இப்ப பார்ப்போம். குடும்பத்தில் வந்த உயர்வு 41ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாயிருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு எகிப்து தேசமெங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுகவும் பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. உயர்வு வந்துச்சு. என்ன உயர்வு வந்துச்சு? யோசேப்புக்கு ராஜா பெயரை மாத்தினா. போத்திபிராவின் குமாரத்தி ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அவள் அவனுக்கு 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தான். இப்போ உயர்வு குடும்பத்தில் வந்துருச்சு. பாருங்க, யோசேப்பு தனியா இருந்தான். குடும்பத்தில் யாருமே இல்லை. அம்மா அப்பா இல்லை, அண்ணன் தம்பி இல்லை, யாருமே இல்லை அந்நிய தேசத்தில். அப்படி இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு மனைவி தேவன் கொடுக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னா, யோசேப்பு எகிப்து தேசத்தை சுத்தி பார்க்க போறாரு. அவன் போறப்ப ஒவ்வொரு பட்டணங்கள்ல அவன் தங்கி இருக்கிறான். அப்படி தங்கி இருக்கிறப்ப அந்த ஊர்ல ஓன் பட்டணம் அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்துல ஒரு குடும்பத்துல ஆஸ்நாத் அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணு அந்த ஊர்லயே ரொம்ப அழகும் ரொம்ப கண்ணியத்துக்குரிய பெண்ணாம். அவளை திருமணம் முடிக்கிறதுக்கு ராஜாக்கள் கூட போட்டி போட்டாங்களாம். இந்த ஆஸ்நாத்து அவளை சொல்றப்ப அந்த ஊர்லயே அவ ரொம்ப அழகாம். அவள் புருஷனை அறியாத கன்னியாம். அவளை திருமணம் மணக்க ஆண்கள் போட்டி போட்டு காத்திருந்தாங்களாம். அவளுக்கு இருந்த பெரிய வீட்டில்
5 அறைகள் அவளுக்கு இருந்துச்சாம். ஒவ்வொரு அறையும் அவளுடைய தனி அறையாம். அவ்வளவு ஒரு செல்வ செழிப்புல அந்த ஊர்ல இந்த பெண் இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு பெண்ண யோசேப்புக்கு பார்வோனுடைய சம்மதத்தோட பேசி முடிச்சாங்களாம். இதிலிருந்து என்ன தெரியுது? யோசேப்பு எவ்வளோ ஒரு உத்தமனா அழகுள்ளவனா இருந்து அடிமையா இருந்தாலும் கர்த்தருக்காக 30 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணாம, எந்த ஆசையும் இல்லாம, எங்கேயும் வழுக்கி விழாம, யார் மேலேயும் ஆசை கொள்ளாம, இருதயத்தை பறி கொடுக்காம, அந்நிய தேசத்துல அவனுக்கு வந்த சோதனைகள்ல இருந்து தப்பிச்சு எவ்வளவு சுத்தமா இருந்தான் பாருங்க. அதுக்கு ஈக்குவலா, அதுக்கு மேல தேவன் ஒரு அழகான பெண்ணை, வசதியான பெண்ணை, நல்ல குணமுள்ள ஒரு பெண்ணை, புருஷனை அறியாத பெண்ணை, கண்ணியமான பெண்ணை இவனுக்குன்னு வச்சிருந்தாராம். எனக்கு இந்த இடம் வந்ததும் ஒவ்வொரு வாலிபர்களை தான், வாலிப பெண்களை தான் நினைக்கிறேன். நீங்க உண்மையிலே கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை காத்து கொண்டா, உங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நடக்கணும்னு ஒரு வாழ்க்கை துணைக்கு காத்திருந்தா, உங்களுக்குன்னு தேவன் நீங்க எதிர்பார்க்கறத விட சிறப்பா, உயர்வா உங்களுக்குன்னு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, வைப்பாரு. அதுக்கு இந்த ஆதியாகம் 41ஆம் அதிகாரம் உங்களுக்கு திறந்த புத்தகம், ஒரு பெரிய சவால். நீங்க அவசரப்பட்டு தப்பு பண்ணி, அவசரப்பட்டு முடிவெடுத்து, அவசரப்பட்டு காதலித்து, அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு தொல்லை செஞ்சிருந்தீங்கன்னா, தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு நபரை நீங்க இழக்க தோணும். என் செய்தியை கேட்கிற வாலிபர்களே, வாலிப பெண்களே கவனிங்க. உங்களது வாழ்க்கை துணைக்காக நீங்கள் தேவனிடத்தை நோக்கி பார்க்கணும். தேவன் கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். இது எல்லாரும் பிரசங்கத்துல சொல்ற பிரசங்க குறிப்பா நினைக்க கூடாது, பெற்றோர் சொல்ற ஆலோசனை நினைக்க கூடாது. இது நடந்த உண்மை, நடந்த உண்மை. யோசேப்புக்கு நடந்தது உண்மையானா உனக்கு நடக்கிறதும் உண்மையா இருக்கும். உனக்கும் அது நடக்கும், உனக்கும் அது நடக்கும். உனக்கு பெஸ்ட் வேணுமா? வெயிட் பண்ணு. த பெஸ்ட் வேணுமா? அவசரப்படாத, வெயிட் பண்ணு. நீயா முடிவெடுத்து, நீயா உன் கண்ணுக்கு நல்லா இருக்கிற நீயே முடிவெடுத்து அவசரப்பட்டுட்டீன்னா உனக்குன்னு வச்சிருக்கிறத நீ இழந்துருவ. 30 வயசு, 30 வயசு. அப்போ குடும்பத்தை தேவன் அமைச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. பிள்ளைங்க பிறந்து 2 குமாரர்கள். ஒருத்தன் பேரு மனாசே, இன்னொருத்தன் பேரு எப்ராயிம். அந்த பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறப்ப அவன் மனாசேன்னு பேர் வச்சுட்டு அர்த்தத்தை சொல்றான். தேவன் என் வருத்தம் யாவையும் மறக்க செய்தார், என் தகப்பன் வீட்டின் வருத்தம் எல்லாவற்றையும் மறக்க செய்தாராம். வசனத்தை கவனிப்போம். 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். மனாசேக்கு வச்ச பேரு, மனாசேக்கு வச்ச பேரின் அர்த்தம் வருத்தம் யாவையும் மறக்க பண்ணினார். 2வது பிள்ளை பிறகுறான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்பிராயிம் என்று பெயரிட்டான். பாருங்க, இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டானா. பொருள், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். அப்போ ராஜா கிட்ட சொப்பனத்தை சொல்றப்பவும் தேவன் தான் சொல்றாருன்னு சொன்னா, தேவன் தான் உங்களுக்கு சொப்பனத்தை காட்டினாரு அப்படின்னு சொல்றா. இப்ப தனக்கு குடும்பம் வந்த பிறகு தேவன் தான் எனக்கு பிள்ளையை கொடுத்தாரு. எதுக்காக கொடுத்தாரா? என் வருத்தம் எல்லாத்தையும்
மறக்கும்படி செய்தாராம். எனக்கு இந்த அதிகாரத்துல பல இடங்கள் என்னை கவர்ந்த இடங்கள். அதுல இவன் இந்த மனாசே பிறந்தப்ப சொன்னது என்னை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார். தேவன் உன் வாழ்க்கையில வருத்தம் பல வருஷமா இருக்குது இல்ல, ஆனா எல்லாரும் ஞாபகப்படுத்துறாங்க. மனுஷன் என்ன பண்றான்னா உன் வருத்தத்தை ஞாபகப்படுத்துறான். உனக்கு எவ்வளவு கடன், எவ்வளவு வட்டி கட்டுற, எதுவுமே இல்லை, புருஷன் நிமித்தம் பிரச்சனை, மனைவி நிமித்தம் பிரச்சனை, பிள்ளைகள் நிமித்தம் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வியாதி பிரச்சனை, எல்லாம் வருத்தம். ஆனா தேவன் என்ன பண்றாரா, வருத்தத்தை ஞாபகப்படுத்தல, வருத்தத்தை மறக்கும்படி செய்யறாராம். இந்த அதிகாரத்துல என்னை ரொம்ப நிக்க வச்ச இடம் அது கூட, ஆண்டவரே என் வாழ்க்கையில எத்தனை இடங்கள்ல வருத்தத்தை மறக்கும்படி செய்தீர்ல. எவ்வளவு பேருக்கு பிள்ளை இல்லை வருத்தமா இருக்குது, எவ்வளவு பேருக்கு திருமணம் ஆகல வருத்தமா இருக்குது, எவ்வளவு பேர் வாலிபத்திலே விதவை ஆயிட்டாங்க வருத்தமா இருக்கு, எவ்வளவு பேர் வாழ்க்கை உடைஞ்சிருக்கு வருத்தமா இருக்கு. ஆனால் தேவன் என்ன செய்யறாரா, நோ நோ நோ, வருத்தம் யாவையும் மறக்க பண்றாராம். உனக்கும்தான் உனக்கும்தான் வாழ்க்கையில உன் வருத்தத்தை மறக்க செய்கிறவர், செய்யக்கூடியவர், செய்ய போறவர் ஒரே ஒருத்தர் தான், தேவன் மட்டும்தான். எல்லாரும் இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தின் வருத்தத்தை மறக்க செய்கிறவர் நீர். மறக்க செய்யுங்கப்பா, வருத்தமெல்லாம் மறையட்டும்பா, வருத்தமெல்லாம் மறையட்டும்பா, வருத்தமெல்லாம் மறையட்டும்பா. சொல்லுங்க, இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் வருத்தமெல்லாம் மறையட்டும், ஆண்டவரே என் வருத்தமெல்லாம் மறையட்டும். இயேசு அததான் செய்கிறவர். இளையவன் பிறந்தானா, அப்ப சொல்றான், நான் சிறுமப்பட்டிருந்த தேசத்துல தேவன் என்னை பலுகும்படி செய்தாராம். நான் சிறுமப்பட்டிருந்தேன், அவமானப்பட்டிருந்தேன், பழி சுமத்தப்பட்டேன், சிறைச்சாலையில தாடி விட்டுட்டு இருந்தேன், வஸ்திரம் பழமையான வஸ்திரம், பெற்றோர் கூட இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, அண்ணனுங்க எல்லாம் குழியில தூக்கி போட்டான், என்னை மனசாட்சி இல்லாத வித்தான், நானும் இங்க விற்கப்பட்டேன், இங்க வந்தா அதை விட அவமானம், ஊரெல்லாம் தப்பா பேசுற மாதிரி என் ஆடைய உரிச்சி எனக்கே தப்பா சொன்னாங்க. ஆண்டவரே நான் சிறுமப்பட்ட தேசத்துல என்னை பலுக செய்தீர், பெருக செய்தீர் அப்படின்னா, இது உனக்கம்தான், உனக்கம்தான். உங்கள எத்தனை பேர் சிறுமப்பட்டு இருக்கிறீங்க? நீங்க சிறுமையாவே இருக்க முடியாது, கர்த்தர் உங்களை பலுகி பெருக செய்வார். சிறுமப்பட்டவங்களை பலுகி பெருக செய்கிறவர் தேவன். தேவன் செய்வாரு, செய்வாரு. தேவனை அப்படி நம்பு, அப்படி விசுவாசி, அப்படி பற்றி பிடிச்சுக்கோ. யோசேப்பு அதுக்கு முன்மாதிரி. யோசேப்பு அதுக்கு முன்னால செஞ்சு காட்டினாரு. தனியா எப்படி ஒருத்தன் அந்நிய தேசத்துல அடிமையா வாழ்ந்தாலும், எல்லாராலும் கைவிடப்பட்டாலும், எல்லாரும் குழியில தூக்கி போட்டாலும், சிறையில தூக்கி போட்டாலும், தேவனை பற்றி பிடிச்சுக்கிட்டான் பாரு. அதுதான் தேவன் அவனை பலுகி பெருகும்படி செய்தாரா. இது உனக்கும் நடக்கும். இந்த பாடத்தை மறக்காத. இந்த பாடம் வாழ்க்கையில பதியட்டும். வாழ்க்கையில சாகிற வரைக்கும் இது பதியணும். வாழ்க்கையில தேசத்துல உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை பலுகி பெருக செய்கிறவர் தேவன் தான், தேவன் தான். பலுகி பெருக பண்ணினார். இந்த செய்திக்கு பிறகு
யோசேப்பை கவனிச்சா எந்த இடத்துலலாம் யோசேப்பு தேவனை பத்தி உயர்த்தி சொல்றான்றத கவனிச்சு பாருங்க. நம்பர் 1, யோசேப்பு தேவனை பற்றி கூறியது, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளை செய்தார். தேவனே, நான் அல்ல அப்படின்ற பாடத்தை கத்துக்கிட்ட பிறகு தேவன்தான் அப்படின்ற அந்த தேவனுக்கு மகிமை உயர்வை கொடுக்கிற பாடத்தை கற்றுக்கொண்டான். நம்பர் 2, தேவன் தாம் செய்ய போகிறத இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்தார். தேவ செயலை புரிஞ்சுக்கணும். ஆதியாகமம் 41:25. தேவன் செய்யற செயலை புரிஞ்சுக்கணும். இது கர்த்தர் செய்யறாரு, புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, உங்க செயலை புரிஞ்சுக்கிற எண்ணத்தை தாங்க, கிருபையை தாங்க, ஞானத்தை தாங்க, பார்வையை தாங்க அப்படின்னு. யாராவது உங்களுக்கு தங்க கஷ்டத்தை, கவலையை சொல்றப்ப தேவன் அவங்க வாழ்க்கையில செய்யற கிரியைகளை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவு வேணும். நம்பர் 3, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்தார். ஆதி 41:28. இங்கேயும் தேவன் தான் இதை காட்டினாரு அப்படின்னு யோசேப்பு சொல்றான். நம்பர் 4, தேவன் இந்த காரியத்தை நிச்சயித்திருக்கிறார். தேவன் தான் இதை ஸ்ட்ராங்கா செய்யறாரு. ஆதியாகமம் 41:32. நம்பர் 5, தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். ஆதியாகமம் 41:32. பாருங்க, ஃபெய்த் கன்ஃபெஷன் எப்படி இருக்குது. தேவன் இதை செய்வார், சீக்கிரத்தில் செய்வார். நம்பர் 6, தேவன் என் வருத்தம் யாவையும் மறக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 41:51. நம்பர் 7, தேவன் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி செய்தார். ஆதியாகமம் 41:51. நம்பர் 8, தேவன் நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் என்னை பலுக பண்ணினார். ஆதியாகமம் 41:52. அப்போ யோசேப்பு தேவனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் எவ்வளவு அழகா தெரியுது, தெளிவா தெரியுது பாருங்க. இதே மாதிரிதான் நாமும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க கத்துக்கணும். இதான் இந்த அதிகாரம் சொல்ற பாடம். இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதி, பகுதி 5, யோசேப்பின் காலத்தில் எகிப்தில் வந்த பஞ்சம். இப்போ இந்த 7 வருஷம் பஞ்சத்துக்கு முன்னாடி நல்ல வருஷங்கள் வருது. இந்த நல்ல வருஷங்கள் வரப்பவே யோசேப்புக்கு திருமணம் ஆயிடுது, யோசேப்புக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க, யோசேப்பின் குடும்பம் அமைக்கப்படுது. இங்க பாருங்க, 41ஆம் அதிகாரம் 53. எகிப்து தேசத்தில் வந்த பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின் யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷ பஞ்சம் தொடங்கினது. சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டாயிற்று. ஆனாலும் எகிப்து தேசம் எங்கும் ஆகாரம் இருந்தது. எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லோருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியால் யோசேப்பு களஞ்சியங்களையெல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடியதாயிற்று. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடியதாய் இருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். ஓகே, பஞ்சம். நம்பர் 1, பரிபூரணம் உள்ள 7 வருஷங்கள். ஆதியாகமம் 41:47 முதல் 53. 7 வருஷம் பரிபூர்ணமுள்ள வருஷங்கள். 2, பஞ்சம் நிறைந்த 7 வருஷங்கள். ஆதியாகமம் 41:54 57. இப்போ இந்த அதிகாரம் பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்கள்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுது. அப்போ தானியங்கள்லாம் விதைச்சாங்க, சேர்த்தாங்க, அறுத்தாங்க, சேர்த்தாங்க, பட்டணங்கள் தோறும் பண்டக சாலைகளை கட்டினாங்கன்னு 48ஆம் வசனம் சொல்லுது. விளைச்சல்ல 5இல் ஒரு பங்கு ராஜா வாங்கணும்னு சொல்லுது, ராஜாவுக்கு கொடுக்கணும்னு சொல்லுது. அது இல்லாத அவங்களும் யாரெல்லாம் விதைக்கிறாங்களோ எல்லாரும் தானியத்தை சேர்த்து வச்சுக்கணும். எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளோ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கட்டளை சொல்லுது. ராஜாவுக்கும் கொடுக்கணும்னு கட்டளை சொல்லுது. அப்ப இந்த 7 வருஷங்கள் பரிபூர்ணமான வருஷங்கள். கவனிங்க, முதல்ல சொல்லாத ஒன்று, இந்த பஞ்சம்
உலகம் முழுசும் வந்திருக்கிற பஞ்சம். வெறும் இது கானானுக்கோ எகிப்துக்கோ மட்டும் இல்ல, உலகம் முழுசும் ஒரு பஞ்சம் வந்துச்சு. இந்த பஞ்சம் அது ரொம்ப முக்கியமானது. இதுல தேசங்கள் எங்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுது. பாருங்க, யோசேப்பு இங்க பாருங்க 55, எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதுக்கப்புறம் 56, தேசம் எங்கும் பஞ்சம் உண்டானபடியினால். அப்படி 57 பாருங்க, சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால். சகல தேசங்கள், இது வேர்ல்டு முழுசும் வந்த பஞ்சம். அந்த சூழல்ல யோசேப்பை தேவன் எடுத்து பயன்படுத்துறாரு. நம்பர் 1, பரிபூர்ணமுள்ள வருஷங்கள்ல என்ன நடந்தது? நம்பர் 1, இது பரிபூர்ணமுள்ள வருஷம், ஆதியாக 41-47. நம்பர் 2, இது பூமி மிகுந்த பலனை கொடுத்த 7 வருஷங்கள், ஆதியாக 41-47. நம்பர் 3, இது பூமியில் விளைந்த தானியங்களை சேர்த்த வருஷங்கள், ஆதியாக 41-47. நம்பர் 4, தானியங்களை சேகரிக்க பட்டணங்கள் கட்டப்பட்டது, ஆதியாக 41-48. நம்பர் 5, கடற்கரை மணலை போல தானியங்கள் சேர்த்து வைக்கப்பட்டது, ஆதியாகம் 41-49. அப்போ பரிபூர்ணம் உள்ள 7 வருஷங்கள்ல இவ்வளவு காரியங்கள் நடந்தது. குறிப்பா 5 காரியங்கள் கவனிக்க முடிகிறது. சரி, பஞ்சம் வந்த 7 வருஷங்கள்ல 5 காரியங்கள் என்ன? பஞ்சம் வந்த 7 வருஷங்கள், ஆதியாகம் 41-54-57. நம்பர் 1, யோசேப்பு சொல்லியபடி 7 வருஷம் பஞ்சம் துவங்கியது, ஆதியாகம் 41-54. நம்பர் 2, சகல தேசங்களிலும் பஞ்சம் உண்டானது, ஆதியாகம் 41-54. நம்பர் 3, எகிப்தில் பஞ்சம் வந்தபோது ஜனங்கள் பார்வோனிடம் ஓலமிட்டனர், ஆதியாகம் 41-55. நம்பர் 4, பஞ்சம் வர வர கொடியதாயிற்று, ஆதியாகம் 41-56. நம்பர் 5, சகல தேசத்தாரும் யோசேப்பினிடம் தானியம் வாங்க எகிப்திற்கு வந்தனர், ஆதியாகமம் 41-57. அப்போ கஷ்டமான வருஷங்கள் 7, அந்த பஞ்சமான வருஷங்கள்ல என்ன நடந்துச்சு? அப்போ பரிபூர்ணம் உள்ள வருஷங்கள்ல 5 காரியங்கள் கவனிக்க முடியுது. பஞ்சம் உள்ள 7 வருஷங்கள்ல 5 காரியங்கள்ல கவனிக்க முடியுது. இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் என்ன? ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் என்ன? நம்பர் 1, சிறையிருப்புக்கு பின் எப்பொழுதும் ஒரு விடுதலை உண்டு என நம்பு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம், சிறையிருப்புக்கு பின். இப்படி சொல்லுவோம், என் சிறையிருப்புக்கு பின் ஒரு விடுதலை உண்டு என்று நம்புகிறேன். நம்பர் 2, சிறிதாக செய்யும் ஊழியத்திற்கு ஒரு வளர்ச்சி உண்டு என்று நம்பு. எல்லாரும் சொல்லுங்க, நான் சிறியதா செய்யற ஊழியத்துக்கு ஒரு வளர்ச்சி உண்டு என்று நம்புவேன். நம்பர் 3, குழி, வீடு, சிறை என எங்கு இருந்தாலும் சிங்காசனம் வரை உயர்த்த ஒருவர் இருக்கிறார் என நம்பு. சொல்லுவோம் எல்லாரும், நான் குழியில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், சிறையில் இருந்தாலும் என்னை சிங்காசனம் வரை உயர்த்தும் ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்புவேன். நம்பர் 4, தேவ ஆவியின் மூலம் உன் வரங்களை பெற நாடு. எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவ ஆவியை பெற்று என் வரங்களை பயன்படுத்துவேன். நம்பர் 5, தேவன் உன் துயரங்களை மறக்கச் செய்து உன்னை உயரத்திற்கு கொண்டு வருவார் என்பதை மறவாதே. எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் என் துயரங்களை மறக்கச் செய்து என்னை உயரத்திற்கு கொண்டு வருவார் என்பதை மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும்
உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு பஞ்சமுள்ள வருஷங்கள் முடிந்து பசுமையும் கொழுமையும் பூரணமான வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார். இங்க இவ்வளோ நாள் பேசின செய்திகள் எடிட் பண்ணப்பட்டு டிவிடியாக இருக்குது. இதில் ஒவ்வொன்றத்துலேயும் 5 டிவிடி, ஒவ்வொரு டிவிடியும் முழு செய்தி எடிட் பண்ணப்பட்டு ஸ்க்ரீனோட ஓப்பனிங் க்ளோசிங்கோட இருக்கு. ஒரு பெட்டிக்குள்ள 5 டிவிடின்னு ஒவ்வொரு 8 பெட்டிக்குள்ள இருக்குது. இதை இப்போதான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். ஒன்றா இப்போதான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இது 5 டிவிடி, ஒரு டிவிடி பாக்ஸு 500. ஸோ இதில் மொத்தம் இப்போதைக்கு 40 டிவிடிஸ் இருக்குது. 40 நாள் செய்தி ஜெனிசிஸ் 1லேருந்து. ஸோ இதை பார்த்துட்டு போங்க. கர்த்தர் உங்களை இதை ஆசீர்வதித்து இங்கே இன்னும் பெருகச் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த இந்த வேத பாடத்துக்காக நன்றி. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை நடத்தும், எங்களை காத்துக்கொள்ளும், எங்களுக்கு தயை செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். தேவக்காரன் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.